வணக்கம், இது உங்கள் சாய் சஷ்டி சமையல். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு நண்டு வறுவல் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கிலோ நண்டு எடுத்து இந்த மாதிரி அழகாக க்ளீன் பண்ணிக்கலாம். தேவையில்லாதெல்லாம் எடுத்துடலாம். அழகாக பெரிய நண்டாக இருந்தால் 2 உடைச்சி போட்டுடலாம். இப்போது ஒரு கை ஃபுல்லாக உப்பு சேர்த்து சட்டியில் போட்டு நல்லா உரசுவோம். நல்லா இந்த மாதிரி பண்ணிவிட்டு தண்ணி விட்டு 2-3 முறை நல்லா கழுவிடுங்க. அவ்வளோதான், ஃப்ரெஷ்ஷாக கழுவியாச்சு. தேவையான பொருள் பார்த்துருவோம். 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய தக்காளி, பாதி லெமன், கறிவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது, சுத்தம் செய்த நண்டு. அரைக்க தேவையான மசாலாவும் பார்த்துருவோம். 3 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் மிளகு, 2 பெத்த தேங்காய். கடாயில் ஒரு 5-6 ஸ்பூன் எண்ணெய் விட்டுப்போம். பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கங்க. பொன்னிறம் ஆகணும். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கங்க. கூடவே கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ நண்டு சேர்த்துருவோம். நண்டை நல்லா பெரட்டி விட்டுக்கங்க. அப்படியே சிம்மில் 5 நிமிஷம் வச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் தக்காளியை சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு நல்லா கலந்து விட்டுப்போம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துப்போம். நல்லா ஒரு பெரட்டிக்குங்க. இப்போ தனியாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துப்போம். மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், நல்லா பெரட்டி விட்டுப்போம். சிம்மில் ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம். இப்போ மசாலாவை அரைச்சிட்டு வந்துடலாம். அரைத்த தேங்காய் விழுத சேர்த்துடலாம். ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் இதில் சேர்த்துப்போம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது அந்த தண்ணி நல்லா வற்றணும். இந்த ஸ்டேஜில் லெமனை பிழிஞ்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட நண்டு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்குங்க இந்த நண்டு. செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும்.